நீதிமானாக மாறும் நீதிமொழிகள் 20வது நாளாக இருக்கிறது, 20வது அதிகாரமாக இருக்கிறது. திராட்சரசு பரியாசம் செய்யும், மதுபானம் அமளி பண்ணும், அதனால் மயங்குகிற ஒருவனும் ஞானவான் அல்ல. திராட்சரசம் குடிக்கிறவன் ஞானமான சொல்லி நீதிமானம் இருக்க முடியுமா? நீதிமான் திராட்சரசம் குடிக்க மாட்டான். நீதிமான் உண்மை உத்தமமாக இருக்கனால அவன் திராட்சரசம் குடிக்குமா? திராட்சரசம் குடிக்கணும்னா எனக்கு மயங்கி பொய்யான காரியத்தை செய்ய முடியாது. திராட்சரசம் திராட்சரசம் குடித்தா நம்ம பரியாசம் செய்யணும். அதனால எதையும் கொடுமை நிறையா வரும். ஒரு முனிவர் என்ன பண்ணாரா? முனிவர் தியானம் பண்ணிட்டு இருந்தாராம். தியானம் பண்ணுறப்ப அவங்க என்ன பண்ணுறாங்க? சாத்தான் என்ன பண்ணிட்டாங்க? போய் எப்படியாச்சும் அவன் தியானத்தை கெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த காலத்து வஞ்சனையாக நிறுவனம்னா ஒரு இடத்துல வஞ்சனை 3 காரியத்தை சொன்னானாம். ஒன்றும் என்னாலும் ஒரு பெண்ணை கெடுத்துட்டு அப்படின்னாப்ல. அவன் ஐயோ பாவம் முனிவர்னு சொல்லிட்டு அது பாவம் அப்படின்னாப்ல. இந்த குழந்தைய கொலை செய்யினாலும் அது பாவம்னு சொல்லிட்டாப்ல. அப்போ என்ன ஒரு பாத்திரம் நிறைய மதுபானத்தை வச்சுட்டு இது மதுபானத்தை குடி அப்படின்னாப்ல. மதுபானத்தை குடிச்சுன்னா முனிவர் பார்த்தாராம். பார்த்துட்டு இது ரெண்டுமே பெரிய பாவமாக இருக்குது. மதுபானம் குடிக்க நமக்கு தான் கெட்டதாக இருக்குது, நம்ம உடம்பு தான் கெடும், அதனால குடிச்சிடலாம் சொல்லி குடிச்சாப்ல. குடிச்சிட்டு என்ன பண்ணிட்டான்? பார்த்தா புது போதையில் என்ன பண்ணான்? பெண்ணை பார்த்தோன்னே மயங்கிட்டான். மயங்கினோடனே இது டிஸ்டர்பாக இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தேன். குழந்தை போயிடுச்சு. அப்போ என்ன பண்ணான்? 3 காரியத்தை தப்பான காரியத்தை செஞ்சுட்டாங்க. இப்போ இது பண்ணது 2 காரியத்தில் வேண்டான்னு வெறுக்கிறதே அவனுக்கே இதாப்பாச்சு. அப்போ மதுபானம் பண்ணுறப்ப என்ன பண்ணுங்க? அநேக தப்பான காரியங்களே செய்வாங்க. அது நீதிமான்கள் என்னங்க யோசிச்சு பார்த்து மதுபானம் குடிக்கூடாதுன்னு. அப்போ நீதிமான்கள் அதில் குடிக்காமல் இருப்பானுங்க. அது நிமித்தமாக அநேக காரியங்களே நன்மையான காரியங்களை செய்ய முடியும். அது குடிச்சிட்டோம்னா அநேக தீமையான காரியங்களை வரும். ஒரு தப்பு தான் செய்வோன்னு நினைப்பான், ஆனால் அது 3 தப்பு ஆயிடும். அப்போ என்ன பண்ணுவாங்க? நம்ம மதுபானம் குடிக்கக்கூடாது. சோம்பேறி குளிர்கிறது என்று உளமாட்டான், அறுப்பிலை பிச்சை காட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடைக்காது. அப்போ சோம்பேறி குளிர்கிறது உளமாட்டான். காலை நேரத்தில் போக மாட்டான், வேலைக்கு போக மாட்டான், தூங்கிட்டே இருப்பான். அவன் தூங்கிட்டு வந்து சம்பளம் கிடைக்குமா? சாப்பாடு கிடைக்குமா? அவன் பட்டியாக தான் இருக்கும், வயிறு காஞ்சி தான் இருக்கும். அப்போ நீதிமான் வேணும் காலை நேரத்தில் எழுந்து சுறுசுறுப்பாக பண்ணணும். முதல்ல காலையில் நீதிமான் என்ன பண்ணுவாங்க? நேரத்தில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க ஜெபம் பண்ணுவாங்க, பயிர் கொடுப்பாங்க, வேதத்தை வாசிப்பாப்பில் சுறுசுறுப்பாக வேலைக்கு போவாங்க. அப்போ தான் நீதிமானம் இருக்க முடியும். நீதிமான் வேலை என்னைக்கு அவன் பிச்சை எடுக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? நீதிமான் தன் உத்தமத்தை நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. அப்போ நீதிமான் உத்தமத்தை நடக்கிறப்போ பிள்ளைகள் பார்த்து என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளை அவன் நீதிமான பார்க்குற பிள்ளைகள் அவனும் நீதிமானாக தான் இருப்பாங்க. நீதிமான பிள்ளைகள் நீதிமானாக தான் இருப்பாங்க. பொய் பேச மாட்டாங்க, திருட மாட்டாங்க, அக்கிரமான செயல்கள் செய்ய மாட்டாங்க. பிள்ளைகளும் என்ன பண்ணுவாங்க? பாக்கியமான மாறணும். காரணம் என்ன? அவங்க அப்பா நீதிமானம் இருக்குங்காட்டி தான் பிள்ளைகள் நீதிமானம் இருக்க முடியும். அநேக காரியங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா இப்படி செஞ்சார், இப்படி சொன்னார், அதுபடி நான் நடக்கிறேன் நீதியாக நடப்பாங்க. அப்போ நம்ம நீதியாக நடக்கணும்னு என்ன பண்ணுவாங்க? தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டியதாக காரியமாக தான் இருக்கிறது. வஞ்சனையால் வந்த போஜனம் மனுஷனுக்கு இன்பமாக இருக்கும், பின்போ அவனுடைய வாய் பருக்கைகள் கற்களால் நிரம்ப கொடுக்கும். வஞ்சனையால் வந்த போஜனங்கிறப்ப வஞ்சனையாக பணம் நிறைய பணம் இருக்கும். பார்க்கறதுக்கு இப்போ சாப்பிட்றப்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் அது பின்னால் தான் அதோட பாவங்கள் எப்படி இருக்கும்? அதோடைய பாவங்கள் தனக்கு சேர்ந்து சாபங்கள் நமக்கு வரும். அப்போ என்ன பண்ணுவாங்க? வஞ்சனையால் எந்த பணத்தையும் நம்ம சாப்பிடக்கூடாது. அப்போ லஞ்சம் வாங்கின சாப்பிட்ற என்ன பண்ணுவாங்க? லஞ்சம் வாங்கின பணத்தில் அதுக்கு வீடு உருப்படியாகுமா? குடும்பமே உருப்படியாகாமல் இருக்கும். லஞ்சம் வாங்கி பணத்தை சேர்த்து வைப்பாங்க. அவங்க குடும்பம் பார்த்தோன்னா ஒன்றும் இல்லாமல் போயிருக்கும். கடைசி காலத்தில் அவங்களுக்கு சாப்பாடு கூட வழி இல்லாமல் போவாங்க. நிறையா அதிகாரம் நாங்கள் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தான் லஞ்சம் வாங்கிட்டு அதனால் வேலை இருக்கப்போ லஞ்சம் வாங்கி பணத்தை குவிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் சாகர பார்த்தீங்கன்னா ஒரு பணம் கூட இருக்காது. அவங்க பிச்சை எடுக்கிற மாதிரி நிலைமையில் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்ணுங்க? தேவனுக்கு பிரியமான காரியங்கள் மட்டும்தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. தன் தகப்பனையும் தன் தாயும் தூசிகளுடைய தீபம் காவலில் அடைஞ்சு போங்க. தன் தகப்பனையும் தாயையும் தூசிக்க கூடாதுங்கப்பா. வாழ நீடித்திருக்க முடியாது. தன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணி சொல்கிறப்ப நம்ம கனப்படுத்த வேண்டியது நம்மளுடைய வேலையாக இருக்கும். தகப்பன் தாயும் எப்பவும் பார்த்தீங்க தூசிக்க கூடாது. ஏன் என்னை பற்றிட்ட, ஏன் பண்ண வளர்த்துனேன், ஏன் இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு எவ்வளவோ செஞ்சுருக்காங்க. அதை நினச்சி பார்க்கணும். அதை நினச்சி பார்க்க நிறைய பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்க? இப்போ பணமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? அநேக காரியங்களை தகப்பனுக்கு சரியாக சாப்பாடு போடுறதில்லை, தாய்க்கு சரியாக சாப்பாடு போடுறதில்லை, ஹாஸ்டல் அனுப்புவாங்க, அங்கங்கே அனுப்பிடுவாப்பில்ல. அவங்க கடைசியில் என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய காரியங்கள் அதே மாதிரி முடியும். ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா இறந்துட்டாங்களா, இறந்தோடனே என்ன பண்ணிட்டாப்லையா? அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு தட்டம் இருந்தாமா, பேரன் என்ன பண்ணிட்டான்? அதை எடுத்து ஒழிச்சு வச்சானாமா. ஏன்டா அப்படின்னு கேட்டப்பா, இல்லைப்பா இது உங்களுக்கு வேணுமில்ல அப்படின்னாரு. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் இதில் தான் சாப்பாடு கொடுத்தீங்க, அதே மாதிரி உங்களுக்கு நான் கொடுக்கணும் இல்லை, இது ஒழிச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க? மகன்
அப்பா செய்கிறது தான் மகனுக்கு வரும். அதே மாதிரி தான் என்ன பண்ணுவேன், காரியங்கள் நடக்கப்பெறுகாது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம யார் அப்பாவுக்கு, அம்மாவுக்கு என்னென்ன நம்ம செய்றோமோ, அது நம்ம பிள்ளைகளும் நமக்கு செய்வாங்க. அப்ப தேவனுக்கு பிரியமான காரியங்கள மட்டும் செய்யறப்ப என்ன பண்ணாங்க, தேவன் நம்மோட பெரிய காரியங்கள செய்யக்கூடியவரா இருக்கிறார். ஞானமுள்ள ராஜா துன்மார்க்கனை ம். ம். வெவ்வேறு நெருக்கற்கள், கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், கள்ளத்தராசு நல்லது நடப்பார். நீதிமான்கள் கள்ளத்தராசு வச்சுக்க மாட்டாங்க. நீதிமான் பார்த்து நிறைய மளிகடைக்காரர்லாம் வச்சிருக்காங்க. உண்மையா செய்வாங்க. உண்மை நேர்மையா இருப்பாங்க. கொஞ்சம் கூட தராசுல கல் மாறாம இருக்கும். எடை கரெக்டா இருக்கும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா, 1 கிலோ சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான் கிடைக்கும். நிறைய மார்க்கெட்டுக்கு போவோம். ரோட்டோரத்துல வித்துருப்பாப்புல. 1 கிலோ பார்த்தோம்னா ரூ. 50 கேட்பேன். இது பார்த்தா ரூ. 100 இருக்கும். 1 கிலோ ரூ. 100 விப்பாங்க. ஆனா இவன் 1 கிலோ ரூ. 50 நம்ம பரவாயில்ல அம்மா ரூ. 50 வாங்கிட்டு போய் பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ தான் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஏமாத்துறவங்க. இது தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்களா இருக்கும். அப்ப நீதிமான்கள் உண்மை உத்தமமா இருக்கிறப்போ, நீதிமான்கள் நிமித்தமாக ஜனங்கள் களி கூறுவார்கள் என்ற வார்த்தைப்படியாக இந்த நீதி மொழிகள் மூலமாக அநேக நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்டு நீதிமானாக மாறி தேசம் முழுவதும் சுதந்திரிக்கும்படியாக தேவன் தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.